குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று பிரகாசும் மனுவும் யோசித்துவிட்டு அவர்கள் ஒரு அழகான பெயரை முடிவு செய்தார்கள். அவர்கள் பெயரை முடிவு செய்த பிறகு கீழே வந்து, என்னக்கா பாப்பா எதுவும் அழுதாளா என்று அனு சரசுவிடம் கேட்கவும், இல்லம்மா, பாப்பா எல்லாம் அழவே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே முழிச்சிட்டு அழுதா. அப்புறமா நான் ஆட்டி விடவும் அப்படியே தூங்கிட்டா. பாப்பா அதெல்லாம் சமத்து குட்டியா தான் இருந்தா என்று சரசு சொல்லவும், சரிக்கா, நீங்க எனக்கு காப்பி போட்டுத்தாங்க, நான் பாப்பாவை தூக்கிக்கிட்டு மேலே போறேன். அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அவளை மேலெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவளுக்கு வேற ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் பாப்பாவை தூக்கி கொண்டு மேலே சென்றாள். சரி என்று சரசு இவர்களுக்கு காப்பி போடுவதற்கு சென்றாள். காப்பியை போட்டு எடுத்துக்கொண்டு மேலே சென்று அதை அணுவிடவும் பிரகாஷிடமும் கொடுத்துவிட்டு வந்தாள். சரசு கீழே வந்தவள் அப்படியே ஒரு சேரில் அமர்ந்து அப்படியே யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு திருமணம் ஆக போகுது அல்லவா? அவளுக்கும் உணர்ச்சிகள், அவளுக்கும் ஆசையெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அவள் தன் வருங்கால கணவனை நினைத்து அப்படியே சிந்தனையில் இருந்தாள். என்ன, ஒரு வாரத்துல கல்யாணம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. பேசியிருக்கேன், வேலை விஷயமாகவும் அனுப்பாப்பா பிரகாஷை ஏதாச்சும் கேட்க சொன்னா போய் கேட்டிருக்கேன். மற்றபடி அவர்கிட்ட நான் நார்மலா எதுவுமே கேட்டதில்லை என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டின் காலிங் பெல் அடித்தது. யாரென்று அவள் எழுந்து கதவை திறக்கும் போது முரளி வந்து நின்று கொண்டிருந்தான். முரளியை பார்க்கவுமே, இப்பதான் இவரை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ளாட்டி இவர் வந்து வாசல்ல நிக்கிறாரு என்று அவள் யோசித்து அப்படியே அவனை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு என்ன வேண்டும் என்று சரசு கேட்கவும் முரளி தயக்கத்துடன் இந்த பாட்டில்ல கொஞ்சம் தண்ணி வேணும் என்று அவன் கேட்கவும் அந்த பாட்டிலை வாங்கி அவனுக்கு தண்ணீரை நிரப்பி கையில் கொடுக்கவும் அவன் அப்படியே நின்று கொண்டிருந்தான். உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா என்று முரளி ஆரம்பிக்கவும் அவளுக்கு அவன் என்ன கேள்வி கேட்க என்னமோ போல ஆகியது. அவளும் சரி என்று என்ன என்று கேட்டாள். இல்ல சரசு, லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு கப் காப்பி கொடுக்கறீங்களா என்று அவன் கேட்கவும், தப்பா நினைச்சிடாம காப்பி தானே கேட்கிறார் என்று நம்ம வேறு என்னமோ நினைச்சிட்டோம் என்று யோசித்து விட்டு, என்னாச்சு, காப்பி தரீங்களா என்று அவன் கேட்கவும், ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சரசு கிச்சனுக்கு சென்று தலைவலிக்கும் என்று சொல்லவுமே இஞ்சி தட்டி டீயை போட்டு வந்து அவனிடம் கொடுக்கவும் அந்த டீயை குடித்து பார்த்து விட்டு, டீல இஞ்சி போட்டீங்களா என்று அவன் கேட்டான். ஆமா என்று அவள் தலையாட்டினாள். எனக்கு இஞ்சி டீ ரொம்ப பிடிக்கும், ரொம்ப தேங்க்ஸ் என்று அவன் சொல்லவும், எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம், பரவாயில்ல இருக்கட்டும் என்று அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது முரளி சரசு என்று அவன் கூப்பிடவும், சரசு என்று அவன் கூப்பிட்ட அந்த வார்த்தை அவளுக்கு ஏதோ இனிமையாக இருக்கவும் அவள் ஒரு நிமிடம் அப்படியே தன்னை மறந்து நின்று விட்ட பிறகு சுதாரித்து விட்டு சொல்லுங்க என்று அவள் சொன்னாள். இல்ல, உனக்கும் எனக்கும் கல்யாணம் என்று பேசி முடிச்சிட்டாங்க. ஆனா என்ன பிடிச்சிருக்கா இல்ல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா என்று நீயும் கேட்கல, நானும் கேட்கல. இப்ப உன்கிட்ட கேக்குறேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்று அவன் கேட்கவும் அவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் அப்படியே அமைதியாக இருந்தாள். உடனே சரசு, எனக்கு உங்களை பிடிச்சதுனாலதான் கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னேன் என்று அவள் சொல்லவும் அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகிவிட்டது. சரசு, உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நான் தனியா பேசணும், பேசலாமா என்று அவன் கேட்கவும், ஓ தாராளமா பேசலாமே என்று சொல்லிக்கொண்டு பிரகாசும் அனுவும் கீழே வந்தார்கள். இவர்கள் இருவரும் கீழே இறங்கி வருவது அவர்கள் கவனிக்கவே இல்லை. உடனே சரசு என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த சைடு போகலாமா இந்த சைடு போகலாமா என்று பார்த்து கொண்டிருந்தாள். இருங்க, என்ன, நாங்க தானே வந்தோம், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? முரளி அண்ணா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாரு, அப்படியே தோட்டத்து பக்கமா போய் 2 பேர் பேசிட்டு வாங்க. இதுல என்ன இருக்கு, இன்னும் 1 வாரம் கல்யாணம், அதுக்குள்ளாட்டி நீங்களும் உங்களுக்குள்ள பேசி எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது நல்லது தானே என்று அனு சொல்லவும், இல்லம்மா அதெல்லாம் வேணாம் என்று அவள் வாய்தான் சொன்னதே தவிர மனசுக்குள் அந்த ஆசை அவளுக்குள் இருக்கதான் செய்தது. இல்ல பரவாயில்ல, நீங்க வெறும் வாய் வார்த்தைக்கு தான் சொல்றீங்க, நீங்களும் பேசணும்னு எல்லாமே உங்களுக்கும் இருக்கும், நீங்க போய் பேசிட்டு வாங்க என்று சொல்லி அவர்கள் இருவரையும் தோட்டத்தின் பின்புறமாக பேசுவதற்கு அனுப்பி வைத்தார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் வெகு நேரமாக பார்த்து கொண்டே இருந்தார்களே தவிர அவர்கள் எதுவுமே பேசவில்லை.
பிறகு முரளி தான் ஆரம்பித்தான். சரசு, நான் உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். எனக்கு இது 2வது கல்யாணம். என்னுடைய முதல் மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டா. அதனாலதான் எனக்கு இன்னொரு திருமணம் செஞ்சுக்க ஆசை இல்ல. அவளுக்கு எந்த குழந்தையும் பிறக்கல. ஆனாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிறைய பேர் சொன்னதுக்கு அப்புறமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீ எனக்கு கிடைச்சிருக்க என்று முரளி சொல்லவும், உடனே சரசு முரளியை பார்த்து, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் இருந்தேன். எனக்கு இது முதல் திருமணம் இல்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைத்தவன் சரியான குடிகாரன். ஒரு குழந்தையும் பிறந்துச்சு, அதுவும் இறந்துருச்சு. அவன் வேணான்னு நான் தான் தாலியை கழட்டி அவன் மூஞ்சிலே விட்டு வீசிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான், ஏது இருக்கான்னு எனக்கு தெரியாது. இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப அனுமா திருமணம் செஞ்சுக்க சொன்னப்ப நானும் கொஞ்சம் யோசிச்சேன். அதுக்கப்புறமா நீங்களும் 2ஆம் தரம்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். எனக்கு உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முழு சம்மதம் என்று சரசு சொல்லவும் அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. இப்படியே அவர்கள் இருவரும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவர்கள் இனிமேல் வாழப்போகும் வாழ்க்கையை பற்றியும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு பிறகு சரசு அவனிடம், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் கல்யாணம் பண்ணினாலும் இதே வீட்டுல தான் இருப்பேன். நம்மளுக்குன்னு இந்த கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல தான் நம்ம வாழ போறோம். ஆனாலும் நான் அனு பாப்பாவை இந்த வீட்டுல இருந்து நான் எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும் ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க எந்தவித மறுப்பும் சொல்ல மாட்டீங்களே என்று அவன் சொல்லவும், இது என்ன கேள்வி சரசு? நான் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு எங்க போக போறேன்? பிரகாஷ் தம்பிக்கு டிரைவரா தானே இருக்க போறேன். நம்ம 2 பேருமே வயசானாலும் இதே வீட்டுல இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கலாம். நீ கவலைப்படாத. மற்ற கணவர் மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னும் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒன்னும் பேசுற ஆள் நான் கிடையாது. நீ ஆசைப்பட்ட மாதிரி அடுமேடத்தை நீ கண்ணும் கருத்துமா பாத்துக்கோ. நான் பிரகாஷ் தம்பிய பாத்துக்கிறேன். இது நம்முடைய கடமையாச்சே என்று முரளி சொல்லவுமே சரசுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. ரொம்ப தேங்க்ஸ் என்று என்னை ரொம்ப புரிஞ்சு வச்சிட்டீங்க. நான் உங்களை ரொம்ப புரிஞ்சுப்பேன் என்று இருவரும் மாறி பேசிவிட்டு, சரி பாப்பாவை கீழே வந்து அவங்க ரொம்ப நேரம் ஆச்சு. பாப்பாக்கு ஏதாச்சும் வேணும்னா என்னைய தான் கூப்பிடுவாங்க. நீங்க வேலை இருந்தா பாருங்க, நம்ம அப்புறமா பேசலாம் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து செல்ல முற்படும் போது, சரசு என்று அவன் கூப்பிட்டான். என்னவென்று அவள் கேட்கவும், உன்னுடைய மொபைல் நம்பர் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் என்று அவன் சொல்லவும், உடனே அவளுடைய நம்பரை அவனுக்கு கொடுத்து விட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். வீட்டுக்குள் வந்த சரஸ்வதியை பார்த்து, என்னக்கா அண்ணா கிட்ட எல்லாமே பேசி முடிச்சிட்டீங்களா என்று கேட்கவும், பேசிட்டேன் அனுமா. எனக்கு நீ பார்த்திருந்த மாப்பிள்ள தங்கமான மாப்பிள்ள. என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. என்னை நல்லா வச்சிருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு என்று சரசு சொல்லவும், அதுதான் அக்கா வேணும் ஒரு பொண்ணுக்கு. காசு பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நல்ல கணவன் கிடைச்சா நமக்கு சொர்க்கம்தான் என்று அனு சொல்லவும், நீ சொல்வது வாஸ்தவம்தான் என்று சொல்லி அப்படியே பேசிவிட்டு அவள் கிச்சனுக்கு சென்றாள். பிரகாஷ் ஒரு அவசர வேலையாக அவன் வெளியே செல்வதற்கு தயாரானான். சரியனோ, நான் வெளியே போயிட்டு வரேன், நீ பார்த்து இரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு அவன் வெளியே சென்றான். பிரகாஷும் முரளியும் வெளியே போய்கொண்டிருக்கும் பொழுது முரளியை பார்த்து, அண்ணா உங்க கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கணும். என்ன வாங்கணும்னு எங்களுக்கு தெரியல. நான் உங்களுக்கு அக்கௌண்ட்ல காசு போட்டுறேன், உங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கோங்க என்று பிரகாஷ் சொல்லவும், உடனே முரளி, என்ன தம்பி அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, நானே வாங்கிக்கிறேன், நீங்க எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு என்று சொல்லவும், இது என்னன்னா நீங்களும் சரசக்காவும் எங்களுக்கு வேற்றுமை கிடையாது. நீங்களும் எங்க வீட்டுல ஒருத்தர். அதனால எங்க அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் திருமணம் செய்து வைக்கிறதுக்கு நாங்க கணக்கு பார்ப்போமா என்ன என்று அவன் கேட்கவும், அதெல்லாம் நாங்க அப்படியெல்லாம் நினைக்க மாட்டோம். நான் உங்களுக்கு அக்கௌண்ட்ல காசு போடுறேன், நீங்க வேணுங்கிற பொருளை வாங்கிக்கோங்க என்று அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே அப்படியே சென்றார்கள். பிரகாஷ் அவனுடைய வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததும் அனுவிடம் அவன் சொன்னான், அனு, நான் முரளி அண்ணாவுக்கு அவர் திங்ஸ் வாங்குறதுக்கு அமௌண்ட் எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துட்டேன், ஓகே தானே என்று அவன் கேட்கவும், எல்லாம் ஓகே தான் என்று அவர்கள் பேசிக்கொண்டு விட்டு, சரியனு, நாளைக்கு சித்தப்பா காலையிலேயே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமா கார்த்திக்கும் இங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கான டெக்கரேஷன் வேலையை நாங்க செய்ய சொல்லிடுறோம். மற்றபடி நீ எதுவும் பர்ச்சேசிங் பண்ணணுமா என்று அவன் கேட்கவும், ஆமாங்க, பாப்பாக்கு மட்டும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அதை நான் காயத்ரிக்கு அனுப்பிடுறேன். அவங்க அதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க.
மற்றபடி எங்கேயும் நாங்க வெளியில போக வேண்டிய வேலை இல்லை. அதான் புரோகிதரோட விஷயம் எல்லாமே மாமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, அது மட்டும்தான் பெரிய விஷயம். அதையே மாமா பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. மற்றபடி நம்ம வீட்டுல என்னென்ன ரெடி பண்ணணுமோ அதை நீங்களும் கார்த்திக் அப்புறமா சந்தோஷ் வந்துருவாரு, நீங்க பாத்துக்கோங்க. முரளி அண்ணாவும் இங்கதான் இருக்காரு, அவர் கூட மாட எல்லா வேலையும் செஞ்சு பாருங்க. மற்றபடி பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், ஓகேவா என்று அவள் கேட்கவும், கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும், ஓகே தான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அவர்கள் மேலே சென்று தன் குழந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செய்துவிட்டு அவள் அந்த குழந்தையை தூக்கி வைத்துவிட்டு அவர்களுக்கு தன்னுடைய குழந்தைக்கும் நடக்கவிருக்கும் பங்கனை நினைத்து அப்படியே அன்று அவர்கள் உறங்கினார்கள். இங்கு சுந்தரேசனும் கனகவல்லியும் அணு வீட்டுக்கு கிளம்பி வருவதற்கு அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு அவர்களும் தயாராக இருந்தார்கள். கார்த்திக்கும் பிரியாவும் அவர்களுக்கு லக்கேஜை எடுத்து வைத்துவிட்டு அவர்கள் அணு வீட்டிற்கு செல்ல போகிறோம் என்ற சந்தோஷத்தில் அவர்களும் அன்று அங்கு உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இங்கு அலமேலும் சந்தோஷ் அப்பாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னங்க, நாளைக்கு அனுப்பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன், நம்ம சீக்கிரமா போயிடணும். மற்றபடி நீங்க எடுத்து வைக்க வேண்டிய எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருங்க. அப்புறம் நான் அங்க போனதுக்கு அப்புறமா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது என்று அலமேலு சொல்லவும், நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அலமேலு, உனக்கு தேவையானதை மட்டும் இதுல எடுத்து வச்சுக்கோங்க. பசங்க அவங்கவுங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுப்பாங்க. நீ இப்ப எல்லாம் வர வர ரொம்ப டென்ஷன் ஆகுற, இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆகாத என்று சந்தோஷ் அப்பா சொல்லவும், என்னன்னு தெரியல, எனக்கே தோணுதுதான் நான் டென்ஷன் ஆக கூடாதுன்னு. ஆனாலும் என்னமோ மாதிரி தான் இருக்கு, பாத்துக்கலாம். நம்ம இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி டாக்டர் செக்அப் போயிட்டு வந்துருந்துங்க. எனக்கே தெரியுது நான் இந்த மாசம் எதுவுமே செக்அப் பண்ணல, அதனால நம்ம ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே எடுத்து வைத்துக் கொண்டு அவர்கள் அன்று உறங்கினார்கள். இங்கே சந்தோஷம் காயத்ரியும் இன்று நடந்த அவர்களுடைய முத்த பரிமாற்றத்தை நினைத்து கொண்டு அவன் அப்படியே கனவுலோகத்தில் மிதந்து கொண்டிருந்தான். உடனே சந்தோஷுக்கு போன் செய்து காயத்ரி பேசினாள். என்ன சந்தோஷ், ஏதோ கனவு கண்டு படுத்து கிடக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்று அவள் சொல்லவும், ஆமா, எப்படி உனக்கு இது தெரிஞ்சிச்சு என்று அவன் கேட்கவும், உங்க குரலை வைத்து கண்டுபிடிக்க மாட்டேனா, என்னுடைய சந்தோஷ் என்ன மாதிரி ஒரு நிலையில அங்க இருப்பார் என்று அவள் சொல்லவும், ஏன் நீ மட்டும் அங்க எப்படி இருக்க, நீயும் உன் கனவுலோகத்துல தானே மிதந்துட்டு இருப்ப, எனக்கு தெரியும், ஏன்னா கொடுத்துட்டு வந்தது அப்படி ஒரு விஷயம் என்று அவன் சொல்லவும், அது என்னமோ உண்மைதான், மறக்கலப்பா, நீங்க கொடுத்துட்டு வந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம்தான் என்று இருவரும் மாறி மாறி அவர்களுடைய காதல் பரிமாணத்தை பரிமாறிக்கொண்டு அவர்கள் அன்று சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சந்தோஷ், நாளைக்கு நம்ம கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, நீங்க வரீங்களா என்று அவள் கேட்கவும், எங்க காயத்ரி என்று அவள் கேட்க, இல்ல அனுவுக்கு என்கிட்ட திங்ஸ் எல்லாம் வாங்க சொல்லி எனக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம அதை வாங்கிட்டு நேரா நம்ம அக்கா வீட்டுக்கு போயிடலாம் என்று அவள் சொல்லவும், உடனே சந்தோஷ் காயத்ரியிடம், அப்ப நீ ஒண்ணு பண்ணு காயத்ரி, ஒரு காரை புக் பண்ணி மாமாவையும் அத்தையும் நேரா அணு வீட்டுக்கு அனுப்பிச்சிரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு நம்ம வெளியில போயிட்டு வந்துடலாம் என்று அவன் சொல்லவும், அச்சச்சோ, கீர்த்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கால் பண்ணா, நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்க போற வேண்டியது சொல்லவுமே அவள் நாளைக்கு அம்மா அப்பாவோட வந்து எங்க அம்மா அப்பாவை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாளே என்று சொல்லவும், அதுவும் நல்லா தான் போச்சு, அம்மா அப்பாவையும் கீர்த்தியும் தான் அந்த வண்டியில போவாங்க, அப்ப மாமாவையும் அத்தையும் அந்த வண்டியிலேயே அனுப்பிச்சு விட்டுறலாம், ஒரே வேலையா முடிஞ்சு போயிடும் என்று சந்தோஷ் சொல்லவும், சரி, அப்ப இங்க அவங்க கிளம்பி வரையில இவர்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் வெளியில போயிட்டு வந்துடலாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அப்படியே பேசிவிட்டு அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் உறங்கினார்கள். இங்கே கீர்த்தியும் விஷாலும் அன்று அவர்கள் சந்தித்ததை நினைத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை அவர்கள் நினைத்து கொண்டு அப்படியே இருந்தார்கள். விஷால் வீட்டில் விஷால் அம்மாவிடம் கேட்டான், அம்மா, அனு அக்கா ஃபங்க்ஷனுக்கு நீங்க போவீங்களாமா என்று கேட்கவும், பின்ன நம்ம போகாம எப்படிடா இருக்க முடியும், நீ தான் வரணும், அந்த வீட்டு மாப்பிள்ளையாச்சே, நீ வராம எப்படி என்று அவள் கேட்கவும், உடனே சரிம்மா, அப்ப நான் நாளைக்கு லீவு ஆபீஸ் போடுறேன் என்று அவன் கேட்கவும், ஆமா, நம்ம காலையிலே போயிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வர முடியும், நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா, நம்ம தான் நின்றுட்டு எல்லா வேலையும் பார்க்கணும், நீ லீவ் போட்டுட்டு வந்துரு, அதுதான் நல்லா இருக்கும் என்று ரேவதி சொல்லவும், சரிம்மா, அப்ப நான் லீவ் போட்டுட்டு நம்ம அனு அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் என்று விஷால் சொல்லிவிட்டு
இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு அவன் மாடிக்கு சென்று அவன் கீர்த்தியை நினைத்து கொண்டே அன்று உறங்கினான். இப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நினைவோடும் அடுத்த நாள் விடிய போவதை நினைத்தும் அவர்கள் சந்தோஷமாக உறங்கினார்கள். அடுத்த நாள் சூரிய கதிரவன் ஒவ்வொரு முகத்திலும் அவனுடைய வெளிச்சத்தை கொடுக்கவும் அவர்கள் அனைவரும் எழுந்து அவருடைய காலை கடமைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அவர்கள் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள். இங்கு சுந்தரேசன் ஃபேமிலியும் அணு வீட்டுக்கு கிளம்புவதற்கு தயாராகிவிட்டார்கள். வெளியில் கார் வந்து நிற்கவுமே, கார்த்திக் எல்லாமே கிளம்பியாச்சு, நம்ம நேரம் அணு வீட்டுக்கு தானே போறோம் என்று சுந்தரேசன் கேட்கவும், பின்ன நம்ம அணு வீட்டுக்கு தான் போறோம் என்று சொல்லி அனைவரும் அணு வீட்டிற்கு கிளம்பி வந்து கொண்டிருந்தார்கள். இங்கு அணுவுக்கு தன் மாமா ஃபேமிலி வரப்போவதை தெரிந்து கொண்டவள் தன் மாமா வருவதற்குள் முன்பு கடகடவென்று அவள் அனைத்து வேலைகளை முடித்து கொண்டிருந்தாள். அவள் அனைத்து வேலையை முடிப்பதற்கும் சுந்தரேசன் வருவதற்கும் சரியாக இருந்தது. பிரகாஷ், மாமா வந்துட்டாங்க என்று சொல்லவும் உடனே பிரகாஷ் எழுந்து மகிழ்ச்சியாக, சித்தப்பா வாங்க, சித்தி வாங்க, கார்த்திக் என்று அனைவரையும் வரவேற்று உள்ள அமர வைத்தான். அனைவரும் அங்கு வந்த பிறகு அந்த வீடு கலகலவென்று களை கட்டி கொண்டிருந்தது. என்ன தம்பி, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கீங்க போல என்று கனகவள்ளி கேட்கவும், ஆமா சித்தி, மற்ற ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டோம். இப்ப வீட்டுல டெக்கரேஷன் பண்றது மட்டும்தான் ஆள் வந்துட்டு இருக்காங்க. அதான் எப்ப வருவாங்கன்னு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க என்று சொல்லவும், இங்க பாருங்க தம்பி, நீங்க தனியா எல்லாம் வேலை செய்ய வேணாம், கார்த்திக் இங்க தான் இருப்பான். நீங்களும் கார்த்திக் எதுவா இருந்தாலும் பாத்துக்கோங்க. இது எங்க பொண்ணு வீட்டு ஃபங்க்ஷன், நாங்க தானே நின்று எல்லாமே பண்ணணும் என்று சுந்தரேசன் சொல்லவும், சந்தோஷம் சித்தப்பா, எனக்கு இது போதும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, இதுவே எனக்கு 1000 பலத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு. சரி சித்தப்பா, நாங்க பாத்துக்கிறோம். உடனே சித்தப்பாவுக்கு காப்பி கொடுங்க என்று சொல்லவும், சரசு சொல்வதற்கு முன்பாகவே காப்பியுடன் அங்கு வந்தாள். தம்பி, நீங்க சொல்லவே தேவையில்லை, சரசு அதெல்லாம் நம்மள சூப்பரா கவனிச்சிருக்கும் என்று சொல்லவும், அது என்னமோ நீங்க ஒருத்தர் தான் வாய் நிறைய சரசுமானு கூப்பிடுறீங்க, என்னை ஒரு பொண்ணு மாதிரி பாக்குறீங்க, அப்ப எங்க அப்பாவுக்கு பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே நான் பண்ண மாட்டேனா என்று சொல்லி அங்கு அவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். இவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு கார் வீட்டு வாசலில் வந்து நிற்கவும், அது யார் என்று பார்க்கும்போது அலமேலு ஃபேமிலி அங்கு வந்தார்கள். அட பாரு, சித்தி சொல்லவே இல்லை, ஆனாலும் எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க என்று சொல்லவும், அங்கு அலமேலு, சந்தோஷப்பா, கீர்த்தி, காயத்ரியோட அம்மா அப்பா என்று அனைவருமே உள்ளே வரவும் அனைவருமே சந்தோஷமாகிவிட்டது. அவர்களை பார்க்கவும் பிரகாஷ் சித்தியும் காயத்ரியோட அம்மா அப்பாவையும் எல்லாமே வருவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அலமேலத்தை வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி அவள் சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்று அவள் மிகவும் சந்தோஷம் அடைந்து கொண்டிருந்தாள். வாங்கத்த, வாங்க மாமா, வாங்க வாக்கீர்த்தி என்று அவர்கள் அனைவருமே வரவேற்று அங்கு ஹாலில் அமர வைத்தார்கள். என்ன சம்மந்தி, எங்களுக்கு முன்னதாகவே வந்துட்டீங்க போல என்று அலமேலு கேட்கவும், ஆமா சம்மந்தி, இது எங்க வீட்டு பொண்ணோட ஃபங்க்ஷன், பொண்ணு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அம்மா அப்பா தானே முன்னாடி வந்து இருக்கணும், அதனாலதான் நாங்க சீக்கிரமா வந்துட்டோம், நீங்களும் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று அவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டு அப்படியே சரசு கொண்டு வந்த காப்பியை குடித்து கொண்டு அவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அணுவுக்கு அந்த வீட்டை பார்க்கும் பொழுது ஏதோ திருவிழா கோலம் போல காட்சி அளிக்கவும் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. இவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டே இருக்கவும் அணுவின் பாப்பா அழுகவும் சரியாக இருந்தது. என்ன அனுமா, ஏன் பாப்பா அழுகிறா என்று கனகவள்ளி வந்து பாப்பாவை தூக்கவும் அந்த குழந்தை அழகையை நிப்பாட்டியது. பாட்டி வந்து தூக்கலன்னு சொல்லிட்டு தான் இந்த அழுகையா என்று அவர்கள் அந்த குழந்தையை வைத்து கொண்டு அனைவரும் கொஞ்சி கொண்டும் அப்படியே சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். இங்கு சந்தோஷ் காயத்ரியை அழைத்து கொண்டு அணு சொன்ன அனைத்து பொருளையும் வாங்கி கொண்டு அவர்கள் வீட்டை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சந்தோஷ் காயத்ரியிடம் கேட்டான், என்ன காயத்ரி, அண்ணி சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீ வாங்கிட்டியா என்று அவன் கேட்கவும், எல்லாம் பர்ஃபெக்டா வாங்கிட்டேன், எதுவுமே பேலன்ஸ் வைக்கல. சரி, அம்மா அப்பாவும் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க, நம்மளும் போயிட்டோம்னா அந்த வீடு களை கட்ட போகுது என்று சொல்லவும், ஆமாம் காயத்ரி என்று சந்தோஷ் சொல்லவும், சந்தோஷ், பாப்பாவுக்கு அக்கா என்ன பேரு சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு, உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா என்று காயத்ரி சந்தோஷை கேட்கவும், அது எப்படி சொல்லுவாங்க, அந்த பேரை அந்த நேரத்துல தான் சொல்லுவாங்க, எனக்கும் பாப்பாவுக்கு என்ன பேரு சூஸ் பண்ணி இருக்காங்கன்னு கேட்பதற்கு எக்ஸைட்டா தான் இருக்கு, அதுக்கு நம்ம நாளைக்கு வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும் போல என்று இருவரும் அப்படியே பேசிக்கொண்டு பிரகாஷ் வீட்டை அடைந்தார்கள். அவர்கள் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார்கள்.
இந்தோ சந்தோஷம் காயத்ரியும் வந்துட்டாங்க என்று என்ன நீங்க 2 பேரும் ஜோடி போட்டுட்டு வரீங்க என்று அலமேலு கேட்கவும், அன்னி சில பொருளெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் நாங்க போய் வாங்கிட்டு வந்தோம் என்று சொல்லிக்கொண்டு இருவரும் அந்த பொருள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து சரசியிடம் கொடுக்கவும், சரஸ்வதி வாங்கி கொண்டு மேலே சென்று அணுவின் அறையில் வைத்து விட்டு வந்தாள். என்ன காயத்ரி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா என்று அணு கேட்கவும், ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க, என் அக்காவுக்கு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேனா என்று காயத்ரி சொல்லவும், ரொம்ப சந்தோஷம் காயத்ரி என்று சொல்லிவிட்டு சந்தோஷ் காயத்ரி என்று அனைவரும் அங்கே பேசிக்கொண்டு அப்படியே சந்தோஷமாக அந்த வீடு கலகலவென்று இருந்தது. அடுத்த நாள் காலை ஃபங்க்ஷனுக்காக அனைவருமே தயாராகி கொண்டிருந்தார்கள். பிரகாஷ் சொன்னது போலவே வீட்டை அலங்கரிக்க அனைவருமே வந்து அவர்கள் அந்த வீட்டை ஒரு பூவினால அலங்கரித்து கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு தோரணை போலவும் அங்கங்கு ஒரு மலர் தோரணையாகவும் அவர்கள் அழகாக அந்த வீட்டை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெண்கள் அனைவரும் ஒரு இடத்திலும் ஆண்கள் அனைவரும் ஒரு இடத்திலும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கீர்த்தி தான் கேட்டாள், என்ன நீ பாப்பாவுக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டீங்களா என்று கேட்கவும், பண்ணிட்டோம் என்று அவள் சொன்னாள். என்கிட்ட சொல்லவே இல்லை என்று அவள் கேட்கவும், அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டோம், நாளைக்கு காலையில பாப்பாவுக்கு பேர் வைக்கிற அந்த நேரம் நாங்க டெலிவரி பண்ணுவோம் என்று சொல்லவுமே, உடனே அனு பிள்ளையோட பேரு சர்ப்ரைஸா இருக்கட்டும், அது என்ன பேருன்னு நீங்களே யோசிச்சுருங்க என்று அனு சொன்னாள். என்ன நீ இப்படி சொன்னா எப்படி யோசிக்க முடியும், ஏதாச்சும் குழு கொடுங்க என்று அவள் சொல்லவும், அப்படியா, நம்ம பாப்பாவுக்கு அழகான ஒரு தமிழ் பெயர் தான் வைக்க போறேன், எங்க யாரெல்லாம் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்ப இல்ல, நம்ம பாப்பாவுக்கு நாளைக்கு காலையில பேர் வைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் அவங்கவுங்க பெயரை ஒரு சீட்ல எழுதி கொடுங்க, யாரு கரெக்டா பேர் சொல்றாங்களோ நானும் பாக்குறேன் என்று அனு சொல்லவும், உடனே அனைவரும் அட இந்த விளையாட்டு கூட நல்லா இருக்கே என்று சொல்லி அவர்களுக்கு தோன்றிய பெயரை அவர்கள் அனைவரும் ஒரு சீட்டில் எழுதி அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். இப்படியே அன்று அனைவரின் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க போகிறார்கள், நாளைக்கு என்ன ட்ரெஸ் உடுத்த போகிறோம், நாளைக்கு யார் யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை நினைத்து கொண்டு அன்று அவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் காலை பொழுது விடியவுமே அந்த வீடு அழகாக அனைவருக்கும் காட்சியளித்தது. அனு மற்றவர்கள் அனைவருமே எழுந்து குளித்து முடித்து குழந்தையை குளிக்க வைத்த பிறகு புரோகிதர் வந்தவுடனே சுந்தரேசன் அவருக்கு வாங்கி வைத்திருந்த அனைத்து பொருளையுமே அவர் கையில் கொடுத்து அவர் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையுமே செய்து கொண்டிருந்தார். அங்கு பிரகாஷ், அனு, குழந்தை என்று அனைவரும் அந்த இடத்தில் அமர்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயத்தையும் புரோகிதர் செய்து முடித்து அந்த தீட்டையும் அவர் கழித்தார். குழந்தைக்கு பெயர் வைக்கும் ஃபங்க்ஷன் அவர்கள் தொடங்குவதற்கு ஆயத்தமானார்கள். அவர்கள் சொன்ன அனைவருமே அங்கு வந்திருக்கவும் அவர்கள் மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அனு என்று பிரகாஷ் கூப்பிடவும், சொல்லுங்க பிரகாஷ் என்று அவள் கேட்டாள். அனு, நம்ம சொன்ன எல்லாருமே வந்துட்டாங்களா, நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா என்று கேட்கவும், கனகவள்ளியும் சுந்தரேசனும், தம்பி அதெல்லாம் நம்ம வீட்டு ஃபேமிலி எல்லாமே வந்துட்டாங்க, இதோ சம்மந்தி வீட்டு ஃபேமிலி எல்லாமே வந்துட்டாங்க, அப்புறம் என்ன நம்ம பாப்பாவோட ஃபங்க்ஷனை ஆரம்பிக்க என்று சொல்லவும், அவர்கள் அழகாக அந்த குழந்தையை தொட்டில் போடுவதற்கு அவன் அந்த காலத்து தொட்டில் போலவே ஒரு தொட்டிலை வாங்கி வைத்து அங்கு வைத்திருந்ததால் அந்த தொட்டிலை பார்க்கவுமே எல்லோருக்கும் மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அனுவுக்கே அந்த தொட்டிலை காமிக்காமல் இருந்ததால், பிரகாஷ், என்ன பிரகாஷ் இந்த தொட்டில் எப்போ வாங்கிட்டு வந்தீங்க, நான் பார்க்கவே இல்லை என்று அவன் கேட்கவும், நான் தான் ஆர்டர் கொடுத்திருந்தேன், பாப்பா பிறந்ததுமே எப்படியும் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த தொட்டில நான் என்னோட குழந்தைகளை போடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன், அதனாலதான் இந்த தொட்டில நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் என்று பிரகாஷ் சொல்லவும், எனக்கே ரொம்ப சந்தோஷங்க, தொட்டில் அழகா இருக்கு என்று அனைவருமே பேசிக்கொண்டு, அண்ணி உங்களுக்கு கிடைத்த கணவர் ரொம்ப நல்லவர், நீங்க கேட்பதற்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கிறார் என்று சொல்லவும், கீர்த்தி இப்படி சொல்லவும் விஷால் அவளை பார்த்தான். நானும் இதெல்லாம் உனக்கு வாங்கி தருவேன் என்ற மாதிரி அவளுக்கு கண்ணாலேயே ஜாடை காண்பித்தான். சரி சரி என்று இவளும் கண்ணாலேயே பதில் சொன்னாள். இப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்களுக்குள் பேசிக்கொண்டு அவர்கள் விளையாடி கொண்டும் இருந்தார்கள். புரோகிதர் எழுந்து குழந்தையை தொட்டில் போடலாம் என்று சொல்லவும் அந்த குழந்தையை அனு தான் வைத்திருந்தாள். உடனே அலமேலு அத்தையையும் கனகவள்ளி சித்தியையும் கூப்பிட்டு, அத்தை, சித்தி, நீங்க 2 பேரும் தான் இந்த குழந்தைய முதல்ல தொட்டியில போடணும், நீங்க 2 பேருமே பெரியவங்க, நீங்க 2 பேருமே என்னுடைய குழந்தைய வாழ்த்தி இந்த தொட்டில போடுங்க, என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்ற பேரை நீங்க தான் வைக்கணும் என்று பிரகாஷும் அனுவும் சொல்லவும்
அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. இருவருமே அந்த குழந்தையை வாங்கி அப்படியே அவர்கள் சொன்னது போலவே அந்த குழந்தையை தொட்டில் போட்டார்கள். பிறகு புரோகிதர் வந்து அவரிடம் குழந்தையின் பெயரை சொல்லி இந்த தேனை எடுத்து அவர்கள் குழந்தையின் நாக்கில் எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லவுமே அந்த தேனை எடுத்து அனு சொன்ன பெயரை அந்த குழந்தையின் காதில் 3 தடவை சொன்னார்கள். நம் அணுவின் குழந்தைக்கு அவர்கள் செலக்ட் பண்ணி வைத்திருந்த பெயர் இலக்கியா. அந்த பெயரை கேட்கவுமே அங்கு உள்ள அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. கனகவள்ளியும் அலமேலும் அந்த பெயரை கேட்டு அப்படியே அந்த பெயரை குழந்தைக்கு சூட்டினார்கள். அந்த தேனை எடுத்து வாயில் வைத்து இலக்கியா 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 என்று அவர்கள் சொல்லவுமே அந்த குழந்தை அப்படியே அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. உடனே கனகவள்ளியும் அலமேலும் தங்கள் கொண்டு வந்த தங்கச் செயினையும் தங்க வளையலையும் அந்த குழந்தைக்கு மாட்டிவிட்டு அவர்கள் அழகு பார்த்தார்கள். அப்படியே ஒவ்வொருவரும் அங்கு வந்து குழந்தைக்கு தேனை எடுத்து வாயில் வைத்து அந்த பெயரை சொல்லவுமே அந்த குழந்தை மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. உடனே கீர்த்தி, அண்ணி, நாங்க சீட்டி எழுத கொடுத்தோம்ல, அதுல இந்த பேரு இல்லவே இல்லையா என்று அவள் கேட்கவும், இல்லை கீர்த்தி, யாருமே இந்த பேரை சூஸ் பண்ணவே இல்லை. நிறைய பேர் சொன்னீங்க, ஆனா நாங்க நினைத்த பேரை யாருமே சொல்லலை என்று சொல்லவும், போங்க நீங்க ரொம்ப கவலையா ஆயிட்டு. ஆனாலும் இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பாப்பாவுக்கு சூப்பரான பேர் தான் வச்சிருக்கீங்க, இலக்கியா. இனிமேல் நாங்க பாப்பான்னு கூப்பிட தேவையில்லை, இலக்கிய பாப்பா அப்படின்னு கூப்பிடலாம் என்று அனைவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு அன்று அவர்கள் மதிய உணவை சாப்பிட்டு கொண்டு அந்த ஃபங்க்ஷனை அவர்கள் கோலாகலமாக செய்து முடித்தார்கள். இனி சரஸ்வதி திருமணத்திற்கு அனைவருமே தயாராக போகிறார்கள். நம்மளும் தயாராகலாமா? இன்று இவர்களுக்கு நடந்த ஃபங்க்ஷன் அனைவருக்கும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருந்தது. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரசு முரளியுடைய பேச்சு உங்கள் அனைவருக்குமே பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். சரசு முரளியுடைய திருமணம் மிக விரைவில் நடைபெற போகிறது. அந்த திருமணத்தில் எந்தவித பிரச்சனையும் வராமல் அனுப்பிரகாஷ் நினைத்தது போலவே அவர்களுடைய திருமணமும் மிக விமர்சையாக நடைபெற வேண்டும் என்று நாம் எல்லோருமே அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இந்த கதை உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.